திமுக தமிழ்நாட்டில் தொடங்கின இந்த போராட்டம் இப்ப டெல்லி எட்டியிருக்கு. தொடர்ந்து நீட் வேண்டாம் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடா இருந்திருக்கு. நீட் மாணவர்களுக்கு, அதுவும் வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத மாணவர்களுக்கு எதிரான ஒன்று, அவங்களுடைய எதிர்காலத்தையே நாசமாக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். சட்டம் கூட சட்டமன்றத்திலே போடப்பட்டது. ஆனால் இன்னைக்கும் பிஜேபி வழக்கம் போல அதை நிறைவேற்ற விடவில்லை. உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இன்று அதே போராட்டம், எங்களுடைய போராட்டத்தின் நியாயம் இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புரிந்து இதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அவர்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது. அந்த மாணவர்களோடு நாங்கள் நிற்கிறோம், உறுதியாக துணை நிற்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இன்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, வலியுறுத்தியதற்கு இணங்க நானும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீட் தேர்வே நம்ம எதிர்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயமா, ஏன்னா அது ஏழை மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு. இந்த வினாத்தாள் கசிவு அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். இதுவரை மத்திய அரசுல இருந்த முறைப்படி கல்வி அமைச்சர் ஒரு முறையான பெரிய ஸ்டேட்மெண்ட் வரல. அதே மாதிரி நாடாளுமன்றத்திலே எதையுமே விவாதிக்கக்கூடிய மனநிலையிலே இல்லை. தொடர்ந்து எந்த விவாதமாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அந்த விவாதங்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதுதான் வழக்கமாக அவங்க ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. எதையுமே நாடாளுமன்றத்திலே விவாதிப்பதே கிடையாது. எவ்வளவு போராட்டங்களை அங்கே நடத்தினாலும் விவாதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போலதான் மாணவர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களை அழைத்து கூட பேசி அவர்களுடைய நியாயங்களை கேட்க அவர்கள் தயாராக இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.